Good morning, my dear warriors and my dear soldiers. Good morning, my dear warriors and my dear soldiers. Welcome to Change Stateboard Vedantu channel. This is your captain Prakash. Welcome back. So Kanishka, Tanvin, Saundarya, Fahima, Kirti, Saundarya, yes, Saundarya, Nariya Saundarya vantanga. Good morning, Lakshmi Sai, Mirushiga, Kirti, okay, Mahalakshmi, you're fast and Nafisa Divya, Vaishu, Subiksha, Abrar, Sandip, Gayatri, Indu, Ashwini, Rima, Darunya, Hassan, Yamini, Sai Sashmita, Ilakya Varshan, Nikita, Kavya, Shivakirti, okay, Tanishka, Bavadarani, Meher, Yasmin, Adith, Harini Lakshmi, Sai Shri, Niranjana, Shruti, Amritan, Yogita, okay, Kadir, Logashri, Kavinila, Divyashri, Romba Digamo Ponira, Naria Berantira, Aarti, Hassan, Kumar, Balaji, Meenas, Sabarishri, Aarti, stop Gopika, Podunda Naria Saranya Deepika, Nana girls pair, boys pair, or Patape Solta, Adukla Andrum Poliana, Elarda Rikingena, Ella Pero Irkana, Ovia, Kishore, Keetana Deepan. Boys கம்மியா இருக்கீங்களடா ஏண்டா பாய்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போல பிரஜித் ஓகே ரைட் மெஹர் தீ மின்னல் என்ன மஹதி ஓகே ரைட் சூப்பர் கதிர் ஹர்ஷனா ஓகேப்பா குட் சூப்பர் சரிப்பா சாப்டர் 12 படிக்கலாமா ஸோ நம்ம டிலே பண்ண வேண்டாம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் வி ஹாவ் டு கோ வெரி ஃபாஸ்ட்டு ரைட்டா நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நிறையா சூப்பராக படிக்கணும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி அடிச்சு உடச்சிருங்க ரைட்டா லைக் பட்டனை அடித்து ஸ்மாஷ் பண்ணி அடிச்சு உடச்சிருங்க ரைட்டா ஓகே பிரியா தன்யஸ்ரீ தீபிகா ஜோஷிகா சரண்யா ஷர்லின் யுக்தா இப்போ தான் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் ரைட் ரெடி சூப்பர் குட் வின்சி ரைட் சூப்பர் பசங்களா இது வரைக்கும் நீங்கள் தீ மின்னலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா சரியா தீ மின்னலில் ஜாயின் பண்ணலன்னா இப்போவே சாட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுவோம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டா உன்னோட லைஃப் டைமில் நீ எதிர்பார்க்காததை விட அதிகமான நீ மார்க் வாங்கணும்னு நினச்சிருக்க 500 out of 500 இந்த மாதிரியான விஷயங்கள் நீ வாங்கணும்னு நினச்சிருக்க என்னோட கோல் இதுதான் கேப்டன் நான் இதை செய்யணும்னு நினச்சிருக்கேன் நான் ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கேன் நான் மாஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் நீ செய்யணும்னு நினச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தீ மின்னல் இஸ் கோயிங் டு பி த வெரி பிக் ஹெல்ப்ஃபுல் திங் சரியா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அதனால் இப்போவே தீ மின்னலில் ஜாயின் பண்ணிடுங்க சரியா எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்க நிறைய பசங்க தீ மின்னலில் இருக்கவங்க தான் ஏன்னா அங்கே பாடம் நடத்துகிறோம் அப்போ புக் பேக் இங்கே ஸோ ஒரு இடத்துல பாடம் நடத்துகிறோம் புக் பேக் எல்லாத்தையுமே படிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான் ஸோ வெறித்தனமாக அவங்க இருக்கானுங்க போட்டியில் உங்கள் கூட போட்டி போடுற பசங்க தான் தீ மின்னல் பசங்க ஸோ அந்த பசங்க உங்களோட ஒரு 10 அடி முன்னாடி இருக்காங்க ஸோ அப்போ யூடியூப்பில் இருக்கவங்களாம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்கன்னா தீ மின்னலில் இருக்கப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் சரியா ரைட் ஆரம்பிக்கலாமா வெரி குட் லைக் பட்டன் அடித்து ஸ்மாஷ் பண்ணுங்கள் எல்லோ கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க பார்க்கலாம் கேன் ஹேவ் த எல்லோ கலர் ஹார்ட்டை எங்கே எல்லோ ஹார்ட்லாம் இப்போ வரதே இல்லை என்ன ஆச்சு எல்லோ கலர் ஹார்ட்லாம் இப்போ வர்றதே கிடையாது வெரி பேட் என்ன எல்லோ கலர் ஹார்ட்லாம் கம்மியாக இருக்குது தீ மின்னல் பரவாயில்ல ஓகே குட் எல்லோ கலர் ஹார்ட்டை தெரிக்க விட்டுருக்கீங்க குட் சூப்பர் ரைட்
சூப்பர், குட் 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 குட். ரைட், ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நம்ம பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க 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 ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். See, we will directly go with the question answer. சரியா? சரி, ஒன் வேர்ட்லேருந்தே போவோம். இப்போ என்ன? ரைட், ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கட கட கடன் யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஆன்சர் தெரியுங்களா பாருங்கள். காஸ்பரைன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் present in dash of the root. காஸ்பரைன் ஸ்ட்ரிப், காஸ்பரைன் பட்டை அப்படிங்கிறது ரைட்டா கீற்றுகள் வேரின் டேஷில் காணப்படுகிறது. ரூட்டில் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ரூட்டில் எங்கே இருக்க போது இட் வில் பி கார்டெக்ஸ்னால் எதுப்பா, நம்மளோட டயக்ராம் இப்படி இருந்துச்சுன்னா டயக்ராம் இப்படி இருந்துச்சுன்னா நேற்று கிளாஸ் எல்லாம் யார் யார் அட்டன் பண்ணி அவனுக்குலாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் இது என்னது, இது பேர் என்னதுப்பா, இது பேர் என்ன, நம்மளோட ஸ்ட்ரக்சரில் இது பேர் என்ன, வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ், எண்டோடர்மிஸா. ஓ ஆன்சர் எண்டோடர்மிஸா. இது என்ன ஆன்சர், இது பேர் என்ன, எபிப்ளீமா. எபிப்ளீமா, இது பேர் என்னது, எபிப்ளீமா. கரெக்டா, இது பேர் என்னது, எபிப்ளீமா. எபிப்ளீமா. அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு பேர் என்னது, கார்டெக்ஸு. அதுக்கப்புறம் நம்மளோட எண்டோடர்மிஸ், இன்னர் லேயருக்குள்ளே தான் இந்த காஸ்பரைன் ஸ்டெப் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது, எண்டோடர்மிஸ். அடுத்து, த என்டார்க் கண்டிஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப். என்டார்க் கண்டிஷன் என்னதுப்பா, எக்ஸ்ஆர்க்கு என்டார்க்குன்றது யாரை பற்றி சொல்லுவோம் நம்ம, எக்ஸ்ஆர்க் என்டார்க்குன்றது எங்கே இருக்க போகுது, எக்ஸ்ஆர்க் கண்டிஷன் சாரி என்டார்க் கண்டிஷன். என்டார்க் எங்கே இருக்க போகுது, எக்ஸ்ஆர்க்கு வேறு, என்டார்க் யார்கிட்ட இருக்க போகுது, என்டார்க் யார்கிட்ட இருக்க போகுது. என்டார்க் கண்டிஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டெம் ரைட்டா. தண்டின் ஒரு பண்பு தான் ரைட்டா, தண்டின் சிறப்பு பண்பு தான் என்னது, இந்த என்டார்க் கண்டிஷன். அடுத்து, த xylem and phloem are arranged side by side on the same radius is called. சேம் ரேடியஸ்னா அது அடுத்து ரைட்டா. xylem phloem xylem phloem xylem phloem அப்படி அரேஞ்ச் ஆயிருந்தா அது பேர் என்னது, இட் இஸ் ரேடியல் அரேஞ்ச் சைட் பை சைட். சைட் பை சைடு என்னது, அடுத்தடுத்து பக்கத்தில். ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் ரேடியல் தானே. இதுக்கு ஆன்சர் என்னது, நான் தப்பா இல்லை என்ன தப்பு, கன்ஜாயிண்டா, கன்ஜாயிண்ட் தானே, கன்ஜாயிண்ட் கரெக்டு தானேப்பா. சி தானே ஆன்சரு, சி தானே ஆன்சரு, சி. அதாவது ரேடியஸ் இல்லை, அதாவது சேம் ரேடியஸ் இஸ் கால். அதாவது எப்படி சொல்கிறாங்க, சைட் பை சைட் பக்கத்தில் ரைட்டா. ஃப்ளோயம் அதுக்கப்புறம் xylem, xylem phloem xylem phloem இந்த மாதிரி சைட் பை சைடில் ரைட்டா, பக்கத்தில் ரெண்டு பேருமே சரியா. தேர் நாட் ஆல்டர்னேட்டிவ்லி. ஆல்டர்னேட்னா தான் ரேடியல் ரைட்டா, ஆல்டர்னேட்னா தான் டிஃப்ரெண்ட் ரைட்டா. டிஃப்ரெண்ட் ரேடியல் இருக்கணும் ரைட்டா, வேறு தான் அடுத்தடுத்து இருப்பாங்க. ஆல்டர்னேட்னா ரைட்னா, ஆல்டர்னேட்னா அடுத்தடுத்து இருப்பாங்க. அடுத்தடுத்து இருந்தாங்க அப்படின்னா ரேடியல் சரியா. அடுத்தது கன்ஜாயிண்ட், இதனால் இது கன்ஜாயிண்ட். அடுத்து, விச் இஸ் ஃபார்ம்டு டியூரிங் த anaerobic ரெஸ்பிரேஷன். இது இன்னும் பார்க்கல, பட் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்னும் குளோரோஃபில் அதெல்லாம் படிக்கல, பட் ட்ரை பண்ணுங்கள் சரியா. ட்ரை பண்ணுங்கள். விச் இஸ் ஃபார்ம்டு டியூரிங் anaerobic ரெஸ்பிரேஷன். anaerobic ரெஸ்பிரேஷனில் என்ன உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தில் ஆல்கஹால். எப்பயுமே என்னது, ஆல்கஹால் உருவாகும் போது இட் இஸ் எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹால் தான் என்னது, உருவாகும் சரியா. அதோட அவுட்புட்டில் எத்தில் ஆல்கஹால். கிரப்ஸ் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இன். கிரப்ஸ் சைக்கிளில் என்ன நடக்க போகுது, கிரப்ஸ் சைக்கிளில் எங்கே நடக்குது, கிரப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்கும், கிரப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் நடக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். எங்கே நடக்க போகுது, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்க போகுது, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். அடுத்து, ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் வாட் பாயிண்ட் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆக்சிஜன் எங்கே ப்ரொடியூஸ் ஆக போகுது ரைட்டா. ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் வாட் பாயிண்ட் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையின் பொழுது, ஒளிச்சேர்க்கை அப்போ ஆக்சிஜன் எங்கே உருவாக போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் ஹேப்பன்ஸ் when CO2 is fixed ரைட்டா. when H2 is splitted. டேய் சியா பியா நான் தப்பாக போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்களா? H2O இருந்தால் வரும் ரைட்டா. when H2O is splitted சரியா. when H2O is splitted we will fix it. C when H2O is splitted.
கார்டெக்ஸ் லைஸ் பிட்வீன், கார்டெக்ஸ் எங்கப்பா இருக்கும்? கார்டெக்ஸ் யார் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க போகுது? கார்டெக்ஸ் லைஸ் பிட்வீன் எபிடர்மிஸ் அண்ட் எண்டோடர்மிஸ், ரைட்டா? அவுட்டர் லேயருக்கும் இன்னர் லேயருக்கும் நடுவில் எபிடர்மிஸ் அண்ட் எண்டோடர்மிஸ், எபிடர்மிஸ்க்கும் எண்டோடர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்ம, சரியா? புறத்தோல் மற்றும் அகத்தோலுக்கு இடையே இருக்கும். xylem and phloem occur on same radius and constitute a vascular bundle is called, ரைட்டா? சேம் ரேடியஸ்ல இருந்தால் அது பேர் என்னது? கன்ஜாயிண்ட், ரைட்டா? சேம் ரேடியஸ்ல இருந்தால் அது பேர் என்னது? கன்ஜாயிண்ட். சேம் ரேடியஸ்ல இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? கன்ஜாயிண்ட். அதே இது ஆல்டர்னேட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ரேடியல், சரியா? நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம், கவனமாக கவனிங்க. சூப்பராக ஆல்ரெடி பார்த்தனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம், சூப்பராக கவனிங்க, கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கவனிங்க. ரைட் ரைட் ரைட். அடுத்து கிளைகாலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன், கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும்? ரைட்டா? கிளைகாலிசிஸ் டேஷில் நடைபெறுகிறது. எங்கே நடக்குது? சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்லு. ஒரு செல்லோட சைட்டோபிளாசமில் தான் என்னது? கிளைகாலிசிஸ் நடக்குது. செல்லோட சைட்டோபிளாசமில் கிளைகாலிசிஸ் நடக்குது, ரைட்டா? செல்லோட சைட்டோபிளாசமில் கிளைகாலிசிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? சைட்டோபிளாசம், வெரி குட். The source of O2 liberated in photosynthesis is, ரைட்டா? The source of O2, O2 liberate, O2 ஓட சோர்ஸ், சோர்ஸ்னால் என்னது? எதுலேருந்து கிடைக்குது? அதோட மூலம், எந்த மூலத்துலேருந்து, எதுலேருந்து கிடைக்குது, யார்கிட்டேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தானே பார்த்தோம் நம்ம, இட் இஸ் அ பை ப்ராடக்ட்ஸ், ரைட்டா? இட் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், பை ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், பை ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், ரைட்டா? WATR, வாட்டர், பை ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், வாட்டரோட பை ப்ராடக்ட்லேருந்து கிடைக்குது, ரைட்டா? வாட்டரோட பை ப்ராடக்ட் H2O. கிளமெண்ட் என்னது? புக்கை பற்றி என்ன அப்டேட்? நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 டேஸ்க்கு அப்புறம் வரும்பா, 15 to 20 டேஸில் வரும், சரியா? வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும். டேஷ் இஸ் ATP ஃபேக்டரி ஆஃப் த செல். சூப்பர். இந்த ஒன் வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு சார். நிறைய பசங்க இந்த 9th-லேருந்து 10th வந்தோடனே கொஞ்சம் வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பசங்க தே டூ திஸ். வருஷம் நான் பார்த்துருக்கேன். வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு 1 மார்க்கில் வந்து நம்மளோட கொஷின் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, 1 மார்க், 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 4 மார்க்கு, 7 மார்க். இதுதான் என்ன நம்மளோட பப்ளிக் பேட்டர்ன், சரியா? பப்ளிக் மட்டும் இல்லை, மிட் டேர்ம் டெஸ்ட்லேருந்து எல்லாமே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த மிட் டேர்ம் டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் மாறும். பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இந்த 1 மார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே பார்த்திங்க அப்படின்னா சூஸ் தான், ரைட்டா? இதில் ஃபில்லப்லாம் வராது, சூஸ். ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாம் பயங்கரமான அறிவாளிகளாச்சே என்ன பண்ணுவான்? ஃபில்லப்பு, மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ரீசனிங் அசெஷன்லாம் படிக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் வராதுல்ல, சூஸ் தானே கேட்பாங்க, அதெல்லாம் வராதுல்ல அப்படின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த 3 வருஷமாக ஃபில் இன் த பிளாங்க்ஸை சூஸாக மாற்றி கேட்டிருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸை சூஸாக மாற்றி கேட்டிருக்காங்க. நான் உனக்கு இன்னும் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கொடுக்கல, அதிலெல்லாம் கொடுக்குறப்ப நான் உனக்கு காட்டுவேன் பாரு. க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் கொடுக்குறதுல அதெல்லாம் நான் உனக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸை சூஸாக கேட்டிருக்காங்க. பயாலஜியில் குறிப்பாக, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, குட்டி குட்டி ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு லைனில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அல்லது 2 வார்த்தை 2 ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரில் அந்த கொஷின்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மார்க்கில் தூக்கிட்டு போய் சூஸில் கேட்டுருவாங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அதிகமான தடவை என்ன அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸை அப்படியே எடுத்து சூஸாக கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம்லாம் 2 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. அந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 1 வேர்டாக கேட்டிருக்காங்க. உங்கள் சயின்ஸ் மேம் சொன்னாங்களா? ரைட். அதனால தான் நான் சொல்கிறேன், கவனம், சரியா? கீப் இட் இன் யோர் மைண்ட். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வி ஹவ் டு ஸ்டடி. மேட்ச் த ஃபாலோயிங் படிக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங்கை 2 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்கில் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் 6 மார்க்கு. அதனால் மேட்ச் த ஃபாலோயிங் படிக்கணும். அப்போ ரீசன் அசெஷன் படிக்க வேண்டாமா சார்? ரீசன் அசெஷனையும் 2 மார்க்கில் கேட்பாங்க, சரியா? கவனம். உங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லலைன்னா நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, ரைட்டா? கவனமாக கவனிச்சுக்கோங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ஏன்னா நான் ஒவ்வொரு வருஷம் கொஷினும் அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு அதெல்லாம் வரும், அதில் நீ பார்த்துக்கலாம், சரியா? டேஷ் இஸ் த ATP ஃபேக்டரி ஆஃப் த செல்லு. யார்? பவர் ஹவுஸு. கோலி பவர் ஹவுஸு. யார் நம்மளோட பவர் ஹவுஸு? தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் அவர் செல்லு. மைட்டோகாண்ட்ரியா தான் ATP ஃபேக்ட்ரி, ரைட்டா? அதுலேருந்து என்னது ATP ப்ரொடியூஸ் ஆகும் போது. எப்படி கரண்ட் வந்து நம்மளோட பவர் சோர்ஸ்லேருந்து வருதோ அதே மாதிரி இதுதான் பவர். ATP தான் ஒரு பிளான்ட்டோட பவர். அதனால தான் சொல்கிறேன் ATP ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கொஷின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோயம் டிஷ்யூ இஸ் இன்வால்வ் இன். ஃப்ளோயம் டிஷ்யூ எங்கே இன்வால்வ் ஆகிருக்கு? இஸ் இன்வால்வ் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். என்ன முட்டாள்தனமான ஒரு கேள்வி. ஃப்ளோயமும் வாட்டரை கண்டக்ட் பண்ணுது. யாருப்பா வாட்டரை தூக்கிட்டு போவா?
வாட்டரை தூக்கிட்டு போகிறவங்க யார்? வாட்டர், தண்ணியை எடுத்துகிட்டு போகிறவங்க, நீரை உறிஞ்சுபவர் யார்? ஜைலம். ஜைலம் தான் என்னது? டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டோட வேலை. தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை பார்க்கக்கூடியது யார்? ஜைலம். ஜைலம் தான் தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. அப்போ இட் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃப்ளோயம் இன்வால்வ் இன் ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட். ஜைலம் தான் வாட்டரில் இன்வால்வ் ஆக போகுது. The waxy protective covering of plant is called cuticle. Yes, ஆமாம். கியூட்டிக்கல்ங்கிறது என்னது? ஒரு வேக்ஸ் மாதிரி. அப்படியே நம்ம தண்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக வலுன்னு இருக்கும், ஒரு லைட்டாக ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதில் தண்ணிலாம் கூட ஒட்டாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் கூட ஒட்டாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் வேக்ஸ் லேயர். அதுக்கு பேர் தான் கியூட்டிக்கல். தட் இஸ் ட்ரூ. அடுத்து, இன் மோனோகாட் ஸ்டெம் கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். என்னங்கடா நேற்று நைட்டு தான் உட்காந்து பார்த்தோம் ஸ்டெம்மில். எந்த ஸ்டெம்மில்? கேம்பியமோட வேலை என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேம்பியம்? கேம்பியம் என்னப்பா பண்ணும்? கேம்பியம் என்ன பண்ணும்? கேம்பியம் இஸ் கோயிங் டு கிவ் யூ த செகண்டரி க்ரோத். ரைட்டா? செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத்னா என்னது? அதாவது அடுத்தடுத்து. ரைட்டா? இரண்டாம் நிலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாமரத்தை எடுத்துக்கலாம். நம்ம மாமரம் இருக்குல்ல, மாமரம் எடுத்துக்கலாம். இதான் மாமரம், புரியுதா? இது மாமரமா சார் அப்படின்னு கேட்காது. இதாண்டா மாமரம், புரியுதா? நான் வரைகிறது தான் மாமரம், புரிஞ்சுதா? மாமனே இது மாமரமாக எவனா கேட்ட வெளுத்து போடுவேன். இதுதான் மாமரம். இப்போ பாரு, ஒரே ஒரு இதுதான் இருக்குது. ரைட்டா? இந்த ஒரு இதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் இருந்துருக்கு. அடுத்து இதுலேருந்து என்ன பண்ணலாம்? இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் திரும்ப போகலாம். இதுலேருந்து என்ன பண்ணலாம்? திரும்ப நிறையா பிரான்ச்சஸ் வரலாம். இதுலேருந்து என்ன பண்ணலாம்? நிறைய பிரான்ச்சஸ் தனித்தனியாக சூப்பராக நிறைய கிளைகள் வரலாம். இந்த மாதிரி கூட இதில் நிறைய கிளைகள் வரலாம். சரியா? என்னது பட் ஹவு? என்னதா பட் ஹவு? ஜோஷிகாவுக்கு என்ன டவுட்டு? பட் ஹவு அப்படின்னு கேட்டிருக்கீங்களே, எதுக்காக அந்த ஹவு? அந்த கேம்பியம் இருக்கனால தான் இவங்ககிட்ட செகண்டரி க்ரோத் வருது. தென்னை மரம் யார் யாருக்கெல்லாம் வரைய தெரியும்? நான் தான் தென்னை மரம் வர எக்ஸ்பர்ட், தெரியுமா உனக்கு? நான் தென்னை மரம் வரைகிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் சொல்கிறேன். ரைட்டா? இப்படி இருக்கும். இது தென்னை மரம் இல்லை. உடனே சார் இதுதான் தென்னை மரமான்னு கேட்டுறாதடி, இது வந்து மாங்காய் மரம். ரைட்டா? இப்போ மாம்பழ சீசனில், அதனால் மாம்பழம் வரைஞ்சிருக்கேன். ரைட்டா? திஸ் இஸ் மாமரம். ஸோ கேம்பியம் இருக்குது. இது டைகாட். சரியா? இது டைகாட்டு. கேம்பியம் இருக்குது. அதனால என்ன அர்த்தம்? இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதே இது தென்னை மரத்தை எடுத்துக்கிட்டேன்னா, ரைட்டா, தென்னை மரம் எப்படி வரும்? இப்படி தான் இருக்கும். ரைட்டா? தென்னை மரத்தில் இந்த மாதிரி நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. இதெல்லாமே பாரு எப்படி இருக்குன்னு. யாரோடையும் கனெக்ட் ஆகலை. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக இருக்காங்க. இவங்க யாரும் இன்னொருத்தவங்களோட கனெக்ட் ஆகலை. தீஸ் பர்சன்ஸ் ஆர் நாட் கனெக்டட் வித் அதர்ஸ். இவங்க எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க. ஏன்னா இது மோனோகாட். ஏன்னா இது என்னது? திஸ் இஸ் மோனோகாட்டு. மோனோகாட் வந்து எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு வித்திலை வேர்னு அர்த்தம். சரியா? இதில் செகண்டரி க்ரோத்தே இருக்காது. இதில் செகண்டரி க்ரோத்தே இருக்காது. அதனால தான் என்னது? திஸ் இஸ் கால்டு கேம்பியம் இஸ் ஆப்சண்ட் ஹியர். இங்கே கேம்பியம் ஆப்சண்ட்டு, இங்கே கேம்பியம் ப்ரெசண்ட். ரைட்டா? காலிஃப்ளவர் மாதிரி இருக்கா? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு மாமரத்தை வரைஞ்சிருக்கேன், காலிஃப்ளவர் மாதிரி வெளுத்து போடுவேன். இங்கே ஒருத்தர் ப்ராக்கலியா ஜூஸ் போட்டு கொடுக்குறேன், வாயில் ஊற்றி விட்றேன். 50 பேருக்கும். சரியா? ஓகே, கவனிங்க. சூப்பர், குட். ஐயோ, கொஷின் எங்கடா? மோனோகாட் ஸ்டெம்மில் கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் கொடுக்குறேன். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கிடையாது. ரைட்டா? மோனோகாட்டில் ஆப்சண்ட்டு, டைகாட்டில் தான் எனக்கு அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? டைகாட்டில் தான் அது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரைட். அடுத்து, பேலிசைட் பேரன்கைமா செல் அக்கர் பிலோ த அப்பர் எபிடர்மிஸ் இன் டைகாட் ரூட்டு. ரைட்டா? டைகாட் ரூட்டில் நம்ம படித்தோம் அப்படி ஒன்று இல்லவே இல்லையே. ஏன்னா டைகாட் ரூட்டில் அந்த மாதிரி ஒன்று கிடையாது. இந்த பேலிசைட் பேரன்கைமாங்கிறது லீஃபில் தான் வரும். பேலிசைட் பேரன்கைமா நம்ம இன்னும் படிக்கவே இல்லை. அது என்னது? லீஃபில் தான் இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இட் இஸ் ஃபால்ஸ். சரி, இட் இஸ் ஃபால்ஸ். இட் இஸ் ப்ரெசென்ட் இன் லீஃப். ரைட்டா? ப்ரெசென்ட் இன் டைகாட் லீஃபா? இட் இஸ் ஃபால்ஸ். ப்ரெசென்ட் இன் டைகாட்டு லீஃபில் இருக்கும். டைகாட் லீஃபில், நாட் இன் ரூட்டில் கிடையாது. மீசோஃபில் கண்டெயின் குளோரோஃபில். மீசோஃபில்ல குளோரோஃபில் இருக்கும். இருந்துட்டு போட்டோம். சரியா? மீசோஃபில்ல குளோரோஃபில் இருக்கும். ரைட். அடுத்து, anaerobic respiration produce more ATP than aerobic respiration. கரெக்டா இல்லையா? anaerobic respiration, ரைட்டா? anaerobic respiration produce more ATP than aerobic respiration. aerobic respirationல
என்ன பண்ண போகுது anaerobic respiration நிறையா இருக்க போதும். தமிழ் மீடியமும் இருக்கீங்களா? ரைட். காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ATP உற்பத்தி செய்கிறது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது ஃபால்ஸ் ஆக்சுவலாக. கரெக்டாக? ஃபால்ஸாக ட்ரூவா? இது இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? இது ட்ரூ கிடையாது, ஆக்சுவலாக anaerobic கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ஃபால்ஸு. இது ஃபால்ஸ், இங்கே தப்பு. ஆக்சுவலாக இது ஃபால்ஸ், உண்மை அல்ல, இது பொய். சரியா? anaerobic respiration ஏரோபிக்கில் தான் என்னது அதிகமாக இருக்கும். aerobic இஸ் மோர், anaerobicல கம்மி தான். நடத்திட்டாங்களா இந்த லெசன்லாம்? நல்லா ஆன்சர் பண்ணுறீங்களே. அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏடிபின்னா என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எனர்ஜி. அதுதான் என்னது? பிளான்ட்டுக்கு கொடுக்க சக்தி கொடுக்கக்கூடியது. பிளான்ட்டுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது அதுதான் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். என்னது ப்ரீவியஸ் இயர் வீடியோ பார்த்தீங்களா? ஓகே. மேத்ஸை பாருங்க, நான் கொஷின் எடுக்காமல் ஆன்சர் மட்டும் எடுத்துட்டேன்டா. இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ரைட். ஆன்சர் என்ன? சென்டென்ஸ். கொஷின் ஆன்சர் போகலாமா? ரைட். லெட் அஸ் கோ ஃபார் அ கொஷின் ஆன்சர். சரியா? டாக் கத்துதுன்னு இங்கே ஒரு 4-5 டாக் இருக்குது. அதுக்கு பாட்டுக்கு செட்டப் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு பாட்டுக்கு they will do all சேட்டைஸ். இப்போ கோஸ்டெல்லாம் இல்லை, கோஸ்ட்டை விரட்டிட்டேன் தெரியுமா? நம்ம ஸ்டுடியோவில் ஒரு பேய் சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த பேயை புடனிலே அடித்து ஓடுறா அப்படின்னு விரட்டி விட்டுட்டேன். ஓடுன்னு என்ன பண்ணி விரட்டி விட்டாச்சு. டெய்லி 50 மார்க் டெஸ்ட்டா? ஓகே. கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்லாம் நடத்தோண்டா. ஏன்டா நடத்தாமல் எங்கடா போகிறேன்? நான் தான் இருக்கேன், நான் நடத்திக்கிறேன். நான் தான் இருக்கேன். இல்லை, வாட் இஸ் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டில்? கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டில்னா என்னது? கொலாட்ரல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. when xylem lies towards the center and phloem lies towards the periphery, it is called collateral vascular bundle. vascular bundle என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, xylem மையத்தை நோக்கியும் phloem விளிம்பை நோக்கியும் அமைந்திருந்தால் அது பக்கவாட்டு வாஸ்குலர் கற்றை என்ன அழைக்கப்படுகிறது? that is called as collateral vascular bundle. right? they are called as collateral vascular bundle. சரியா? they are called as collateral vascular bundle. அதுக்கு பேர் தான் collateralனு சொல்ல போகிறாங்க. where does the carbon that is used in photosynthesis come from? ரைட்டா? எங்கேருந்து வருது? ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வருது? மனுஷன் நம்ம மூச்சு விடுறோம்ல, நம்ம வந்து வெளியிடுற கார்பன் டை ஆக்சைட்லாம் பிளான்ட் என்ன பண்ணுது? எடுத்துக்குது. அதுதான் சொல்லுவாங்க we have to plant more number of trees. ஏன் இப்போ பூமி வெப்பமடையுது? யாருக்காவது தெரியுமா? why the earth is getting hotter and hotter and hotter? ஏன் வந்து பூமி வந்து சூடாகிக்கிட்டே இருக்கு? ஃப்ரம் த அட்மாஸ்பியர். ஆன்சர் கரெக்டு தான், அது அந்த ஆன்சர் ரைட்டு. பட் இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள். பூமி ஏன் சூடாகிட்டே இருக்கு? why the earth is குளோபல் வார்மிங்னா என்னது? வாட் இஸ் த குளோபல் வார்மிங்? அதுதான் கேட்குறேன். CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன். ஓகே, ரைட். சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? க்ளோஸ்டு ரூமில் இருக்கீங்க, ஃபேன் நல்லா ஹை ஸ்பீடில் ஓடுது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் ரூம் ஃபுல்லி க்ளோஸ்டு. ரைட்டா? ரூம் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குது, ஏசி கிடையாது, ஒன்லி ஃபேன். வாட் ஹேப்பன்ஸ்? சரியா? வாட் ஹேப்பன்ஸ்? என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு 10 பேர் ஒரு ரூமில் இருக்கீங்க. ஸோ இப்போ நார்மலாக நம்ம வீட்டை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா? யூஸ்வலாக வெயில் காலத்தில் ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ரொம்ப வந்து வெக்கையாக இருக்குது அப்படின்னா சொல்லுவோம். ஏன் வெக்கையாக இருக்குது? ஏன் புழுக்கமாக இருக்குது? ஒரு மாதிரி இருக்கும்ல. ஏன் ஒரு மாதிரி இருக்க போது? ஸ்வெட்டு நிறையா வரும். பிகாஸ் நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஜில்லுன்னு இருக்கோ. மூச்சு விட்டு பாருங்கள், உங்கள் மூச்சை தொட்டு பாருங்கள். உங்கள் மூச்சு வந்து வெளியே வர மூச்சு சூடாக இருக்கா இல்லை ஜில்லுன்னு இருக்கா? இட் இஸ் ஹீட். கரெக்டாக இல்லையா? வெப்பமாக தான் இருக்குது. ரைட்டா? இட் இஸ் ஆல்வேஸ் லிட்டில் பிட் ஹாட்டாக தான் இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த ஹாட் ஏர் நான் என்ன பண்ணுறேன்? வெளியே விட்டுட்டே இருக்கேன். நான் யூஸ்வல் என்ன பண்ணுறேன்? வெளியே விட்டுட்டே இருக்கேன். ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக நிறைய கார்பன் டை ஆக்சைடு.
கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலும் ஆக்சிஜன் இருக்குது. நம்ம மூச்சு விடுறதுக்கு பிரச்சனை பெருசாக அவ்வளோ இல்லை, அந்த அளவுக்கு மூச்சு விடுற அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்ம வீட்டில் சின்ன கதவுக்கு நடுவில் இருக்க கேப்பு, சின்ன சின்ன ஓட்டை, இது வழியெல்லாம் என்ன பண்ணுது, காற்று வருது போகுது கொஞ்சமாக. ஆனால் இந்த ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, ஹீட்டு, அந்த ஹீட் வெளியே போக மாட்டேங்குது. அப்போ அந்த ஹீட் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்குது. அந்த ஹீட் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்குது. சரியா? அப்போ இந்த ஹீட் எப்படி உள்ளுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு, இதே மாதிரி தான் நம்ம எர்த்லேயும் ஓசோன் லேயர்ஸ் இருக்குல்ல, அட்மாஸ்பியர் இருக்குல்ல, இந்த அட்மாஸ்பியருக்குள்ளேயே இந்த CO2 சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த CO2 நிறையாக எர்த்தோட டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. டு அவாய்ட் தட் we need to plant more trees. நம்ம நிறைய பிளான்ட் நட்டு வைக்கிறப்ப என்ன பண்ணுது, இந்த கார்பன் டை ஆக்சைடு பூரா பிளான்ட்டுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுது, அது எல்லாத்தையும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துரும். சரியா? இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துரும். அப்போ இது எல்லாத்தையும் அது எடுத்துருச்சுன்னா அப்போ டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, கம்மியாயிடும். ரைட்டா? ஓகேவா? கிளியர்? ரைட், சூப்பர். அப்போ where does the carbon that is used in photosynthesis come from na, carbon dioxide present in the atmosphere. Generally atmosphere la irka carbon dioxide enna panna podhu, inga vara podhu. Seriya? Okay, right, super. Next, what is the common step in aerobic and anaerobic pathway? What is the common step in aerobic and anaerobic pathway? Seriya? Aerobic and anaerobic pathway la common step enna appdinu ketirukanga. Right? Edu common step ah irukka podhu? Avaninga glycolysis is the common step in the aerobic and anaerobic pathway. Right? Glycolysis. சரியா? glycolysis is the common step. ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கக்கூடியது என்னது, glycolysis. ஓகே, கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா glycolysis என்பது காற்று வழி மற்றும் காற்றில்லா வழி பாதைகளில் உள்ள பொதுவான படிநிலை ஆகும். ஒரு காமன் ஸ்டெப் அது. நேம் த phenomena by which carbohydrates are oxidized to release ethyl alcohol. ரைட்டா? எதன் வழியாக, என்ன மாதிரி, என்ன ப்ராசஸ், எந்த ப்ராசஸ்? ரைட்டா? கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்சிஜனேற்றம் அடைதல் எத்தில் ஆல்கஹால் வெளியேற்றும் நிகழ்வின் பெயர் என்ன, அதோட பெயர் என்ன, அந்த நிகழ்வுக்கு ஃபினாமினா அப்படின்னா நிகழ்வுன்னு அர்த்தம். நேம் த ஃபினாமினா அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதோட நேம் என்ன? இட் இஸ் கால்ட் ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன் தான் இது ஆனரோபிக்ல. ரைட்டா? ஆல்கஹாலை வெளியிடணும் யார், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு எத்தில் ஆல்கஹால் வெளியே வருது. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது, ஃபர்மெண்டேஷன். தமிழில் நொதித்தல்னு இருக்கா? ரைட், நொதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நொதித்தல், இதுதான் என்னது ஆன்சர், நொதித்தல். அடுத்து ஷார்ட் ஆன்சர். இல்லை எனக்கு புரியலை, ஷார்ட் ஆன்சர்னு இம்மா பெருசாக கொடுத்துருக்கீங்க என்ன? ரைட். ஸோ ஷார்ட் ஆன்சர் தான் பார்த்தது 1 or 2 வேர்ட்ஸ் ஆன்சராக. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ஷார்ட் ஆன்சரு. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நாளைக்கு காலையில் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ ஷார்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்றேன். சரியா? ஷார்ட் ஆன்சர் எவ்வளோ பார்க்க முடியுதோ பார்க்கலாம். சரியா? கவனிங்க. நான் இன்னும் நடத்தலை, இல்லை சௌந்தர்யா, அது நடத்துகிறப்ப உங்களுக்கு தெரியும். இன்னும் நான் நடத்தலை. ஐ வில் பி டீச்சிங் இட். ரைட்டா? ஐ வில் பி டீச்சிங் இட். தீ மின்னலே நடத்துவேன், யூடியூப்லேயும் நான் நடத்துவேன். இன்னும் நான் நடத்தலை, யூடியூப்பில் நடத்த மாட்டேன். யூடியூப்லேருந்து we are not going to teach that. ஸோ தீ மின்னல் கிளாஸில் நம்ம டீச் பண்ணலாம். சரியா? ரைட். கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் வாஸ்குலர் பண்டல் ஆஃப் டைகாட் ஸ்டெம். டைகாட் ஸ்டெம்மோட வாஸ்குலர் பண்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம் ஆர் கன்ஜாயின்ட். கன்ஜாயின்ட் என்னது, இப்போ தானே பார்த்தோம். ஓகே, கன்ஜாயின்ட் என்னது, xylem and phloem lie on the same radius. ஒரே மாதிரி என்ன பண்ண போகுது, xylem and phloem இருக்க போகுது. அதான் என்னது, சேம் ரேடியஸ். xylem and phloem ஒரே மாதிரி ரேடியஸில் இருந்தால் அது பேர் தான் என்னது, இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் கன்ஜாயின்ட். கொலாட்ரல் என்னது, xylem lies towards the center, phloem lies towards the periphery. xylem உள்நோக்கியும் phloem வெளிநோக்கியும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கொலாட்ரல். எண்டா இருக்குன்னா என்னது, ரைட்டா, எண்டா இருக்குன்னா protoxylem lies towards the center and metaxylem lies towards the periphery. protoxylem என்னது, metaxylem என்னது, யாருப்பா எங்கர் xylem யாரு, protoxylem metaxylem. இதில் யார் யங் xylem, யங்கஸ்ட் xylem யார், எங்கர் xylem. யாருப்பா வயசு கம்மியான xylem, வயசு கம்மியான xylem யார், புரோட்டோசைலம்ங்கிறது என்னது, எங்கர். ரைட்டா, புரோட்டோசைலம்க்கு தான் வயசு கம்மி. ரைட்டா, புரோட்டோசைலம் தான் எங்கர் ஒன். மெட்டா, எம் ஃபார் மெட்டா, எம் ஃபார் மெச்சூர்ட். மெட்டாசைலம்னா மெச்சூர்ட். மெட்டாசைலம் இஸ் அ மெச்சூர்ட் சைலம். சரியா, டுவர்ட்ஸ் த பெரிஃபரி. மெட்டாசைலம் வெளிப்பக்கமாக பார்த்தோம். ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும், சின்ன சின்னதாக போயிட்டு சைலம் பெருசாக இருக்கும். சரியா, இந்த மாதிரி குட்டியாக இருந்துட்டு பெருசாக வெளியே போச்சு. ஸோ பெருசாக இருக்கவங்க வெளிப்பக்கமாக பார்த்துருந்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் என்டார் கண்டிஷன். அப்போ எக்ஸார்க்னா என்னது, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எக்ஸார்க்கில் அப்படியே ஆப்போசிட். புரோட்டோசைலம் வெளியே பார்த்தோம், மெட்டாசைலம் உள்ளே பார்த்தோம் இருக்கும்.
சரியா அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஓப்பன் கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட், ரொம்ப முக்கியம்ப்பா, இது ஒரு முக்கியமான ஒன் வேர்டு. ஸோ கேம்பியம் ப்ரெசன்ட் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் அ ஓப்பன் சைலம், சரியா ஓப்பன் சைலம் அப்படின்னு. அடுத்து the vascular bundles are arranged in the form of ring around the pith, ஒரு பித்தை சுற்றி ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் டைகாட் ஸ்டெம்மில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சரியா ஓகேவா ரைட். ரைட் அ நோட் ஆன் மீசோஃபில், மீசோஃபில்லை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீசோஃபில் எங்கே இருக்க போகுது, அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸ். அப்போ யாரை பற்றி பேசுகிறோம் நம்ம, அப்பர் எபிடர்மிஸ் லோவர் எபிடர்மிஸ். அப்போ இது எங்கே இருக்குது, திஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் லீஃப், ரைட்டா. லீஃப் தானே இப்படி தட்டையாக இருக்குது, தட்டையாக இருக்கப்போ மேலே என்னது, மேலே இருக்குது கீழே இருக்குது, ரைட்டா, மேலே இருக்குது கீழே இருக்குது. ஸோ த டிஷ்யூ ப்ரெசன்ட் பிட்வீன் அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் லோவர் எபிடர்மிஸ், ஓகே. இந்த லீஃப் இஸ் கால்ட் மீசோஃபில், ரைட்டா. மீசோஃபில்ங்கிறது என்ன அப்படின்னா டிஷ்யூ ப்ரெசன்ட் அப்பர் எபிடர்மிஸ்க்கும் கீழே இருக்க எபிடர்மிஸ்க்கும். இதனோட மேல் தோல், இதனோட கீழ் தோல், இந்த ரெண்டு தோலுக்கு நடுவில் என்னோட விரல்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் என்னது மீசோஃபில், சரியா அதுதான் என்னது மீசோஃபில். த டிஷ்யூ ப்ரெசன்ட் பிட்வீன் த upper and lower epidermis in the leaf is called mesophil. It is differentiated into palisade and spongy parenchyma. It is differentiated into palisade and spongy parenchyma. Palisade and spongy parenchyma. Palisade and spongy parenchyma அப்படின்னு என்னது ரெண்டு விதமாக இருக்குது. நம்ம லீஃப் இன்னும் பார்க்கல, தீமின்னல் பசங்களுக்கு லீஃப் இன்னும் பார்க்காதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், கவலைப்படாத, நான் லீஃப் சொல்கிறப்போ உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். palisade and spongy parenchyma. Draw and label the structure of oxysm. Oxysm எப்படி வரைய தெரியுமா, யாராவது வரைய முடியுமா, எப்படி இருக்கும் இது, இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முக்கியமான 2 மார்க் கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் டயக்ராம். நம்மளுக்கு ட்ராயிங் கிளாஸ் வேறு இருக்குது. ஸோ வி வில் பி ஹேவிங் சம் ட்ராயிங் கிளாஸஸ். ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு தனியாக ட்ராயிங் கிளாஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம உட்காந்து என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம், எல்லா படத்தையும் வரைஞ்சி தனியாக பார்க்கலாம், ரைட்டா. என்ன மாதிரி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், இந்த படம் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. F1 ஹெட் ஸ்டாக்கு, F2 இருக்குமா, டோரேமான் பெல்ட் மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்க போகுது, ரைட்டா. ஹெட் அண்ட் டை, மஷ்ரூம் மாதிரி, டேபிள் டென்னிஸ் மாதிரி, டேபிள் ஃபேன் கூட பரவாயில்ல, டேபிள் ஃபேனு டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி இருக்கும், சரியா. டேபிள் டென்னிஸ் பேட் மாதிரி இருக்கும். ஸோ மண்டை, டெய்லு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டால்க் அப்படின்னு 3 இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். இட் இஸ் ஒன் ஆஃப் த யூபிஎம், இட் இஸ் ஒன் ஆஃப் த யூபிஎம். இது என்னது யூபிஎம் கொஷின். திஸ் இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் டயக்ராம். மிட் டேர்ம் டெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட். அடுத்து நேம் 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கக்கூடிய 3 பேசிக் டிஷ்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. டர்மல் ஆர் எபிடர்மல் டிஷ்யூ, அதாவது அவுட்டர் லேயர், கரெக்டு தானே. அதுக்கப்புறம் கிரவுண்ட் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வாஸ்குலர் சிஸ்டம். இது 3 நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரைட்டா. அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர், அதுக்கான பேர் அவ்வளோதான். அவுட்டர் லேயருக்கு பேர் என்னது, டர்மல் அல்லது எபிடர்மல் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூனா நடுவில் இருக்கவங்க, உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பேர் வாஸ்குலர் டிஷ்யூ, அவ்வளோதான். இது 3 தான், சரியா குட். வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் இன் அ செல் டஸ் இட் அக்கர். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, அது எங்கே நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. Photosynthesis is a process in which green plants uses sunlight and green pigment chlorophyll to synthesize nutrients from carbon dioxide from air and water. என்னமா அம்மா பெருசாக இருக்குது, ஒன்றுமே புரியல, கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க. Photosynthesis is a process in which, photosynthesisங்கிறது என்னது, ஒரு ப்ராசஸ். அதில் க்ரீன் பிளான்ஸ், பச்சை கலரில் இருக்க தாவரங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, யூசஸ் சன்லைட் அண்ட் க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில், சூரிய ஒளியையும் பச்சை கலரில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட், நிறமி, பச்சை கலரில் இருக்கக்கூடிய நிறமி, ரைட்டா, அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டு அதை யூஸ் பண்ணுதான். யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, சிந்தசைஸ் அ நியூட்ரியன்ஸ், ரைட்டா, சிந்தசைஸ் த நியூட்ரியன்ஸ். இது ரெண்டையும் பயன்படுத்தி, சிந்தசைஸ்னா என்னது, உருவாக்குறது. என்ன உருவாக்குறாங்க, நியூட்ரியன்ஸ். எதுலேருந்து உருவாக்குறாங்க, கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர் அண்ட் வாட்டர். அதாவது சிம்பிளாக காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் மண்ணிலேருந்து உறிஞ்சப்பட்ட தண்ணியையும் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டா. இவங்க 2 பேரையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சன்லைட்டையும் அதுக்கப்புறம் என்னது குளோரோஃபில்லையும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு, ரைட்டா, சன்லைட்டையும் குளோரோஃபில்லையும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ண வச்சு என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஜஸ்ட் சிந்தசைஸ் த நியூட்ரியன்ஸ், சத்துக்களை உருவாக்குறாங்க, உணவை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ்.
இது எங்கே இருக்க போகுது? green parts of the plant such as leaves, stems and floral buds. ரைட்டா? லீஃபில் நடக்கலாம். சரியா? இலைகள், தண்டுகள், அதுக்கப்புறம் முளைக்கக்கூடிய மொட்டுகளோட காம்புகள், இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுமா? முளைக்கும். இது எல்லாத்துலேயுமே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். பச்சை கலரில் இருந்தால் அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ரைட்டா? ஓகேவா? ரைட், அப்படி கூட வச்சுக்கலாம். எஸ், இங்கே பார்த்தியா அதெல்லாம் ட்ரெயின் வண்டி கொஷின். இதெல்லாம் ட்ரெயின் வண்டி கொஷின். ட்ரெயின் வண்டி கொஷின்னா என்னது? ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய பசங்க. அடுத்து நான் எப்படி அந்த ஒன் வேர்டுக்கு சொன்னேன், நம்ம ஆட்கள் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுவான்னு, அதே மாதிரியே நம்ம ஆட்கள் அதே மாதிரி என்ன அப்படின்னா, நிறைய பசங்களுக்கு மைண்டில் ஒரு தாட்டு, நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு. என்ன அப்படின்னா, தே திங்க் தட் போன வருஷம் இந்த கொஷின் கேட்டுட்டாங்க, அதனால் இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. நல்லா கவனிங்க, அது நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா ஒன் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இப்போ 2022 ஒரு ஒன் வேர்டு கேட்டிருப்பாங்க, ஒரு 15 ஒன் வேர்டு. அந்த ஒன் வேர்டு அதுக்கப்புறம் இப்போ அடுத்து நடந்த 6 வருஷத்தில் வரவே இல்லை. அதனால் இப்போ 7வது வருஷமும் வராது அப்படின்னு யோசிக்கவும் கூடாது. புரியுதா? ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா ஒன்னோட 15 ஒன் வேர்டுனா கடைசி ஒரு 6 வருஷத்தில் 6 × 15 என்ன? 2 × 15 30, 6 × 90 கொஷின் கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஓவராலஸ் நிறையா கொஷின் வந்துச்சு. நம்மக்கிட்ட 600 ஒன் வேர்டு இருக்குது, அது பெரிய விஷயம் இல்லை. பட் என்ன அப்படின்னா, ஒன் வேர்ட்ஸ் மட்டும் இது வரைக்கும் ரிப்பீட் ஆனதில்லை. ஆனால் கொஷின் ஆன்சர் ரொம்ப அதிகமாக திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ரைட்டா? கொஷின் ஆன்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அதனால் கொஷின் ஆன்சரை கவனமாக நம்ம என்ன பண்ணணும்? ரிப்பீட் ஆகிறத படிக்கணும். நிறைய பசங்க என்ன அப்படின்னா, இது யாரோ போன வருஷம்லாம் நிறைய பேர் சொல்லுவான், சால்ட்டாக வந்து சொல்லுவான், இவர் சொல்கிறத கேட்காதீங்க, அதாவது இந்த கொஷின் போன வருஷம் வந்துருச்சு, இந்த வருஷம் வராதுன்னு. அவனை மாதிரி ஒரு பெரிய முட்டாள் எவனுமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். சரியா? அவனை மாதிரி ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். அதனால் ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாரு, அம்மா அப்பாவாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், உன்னோட சீனியர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, டேய் பழைய கொஷின் பேப்பர்லாம் ஒரு தடவை எடுத்து பாடுறா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருன்னு. நீட் ஜெயிலேருந்து எல்லாத்துக்கும். ஸோ ஏன்னா முட்டாளாக சொல்கிறேன் வேணாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எப்பயுமே. ஸோ மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கொடுப்போம், கவலைப்படாத. ரைட்டாக? எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு liberated and volume of oxygen consumed during the respiration is called respiratory quotient. அதாவது ரேஷியோ. ரைட்டா? இட் இஸ் த ரேஷியோன்னு என்னது? டிவிஷன். ரேஷியோனாலே என்னது? பொழக்கணும், டிவிஷன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, வால்யூம் ஆஃப் CO2 liberated, எவ்வளோ CO2 வெளியே போகுது. வால்யூம் ஆஃப் O2 consumed, எவ்வளோ O2 நம்ம கன்சியூம் பண்ணுறோம். வால்யூம் ஆஃப் CO2 liberated divided by வால்யூம் ஆஃப் O2 consumed, அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். சரியா? தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியிடப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் கன அளவு வகுத்தல் உட்கொள்ளப்பட்ட ஆக்சிஜனின் கன அளவு. அதுக்கு பேர் தான் அது சுவாச ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னா சுவாச ஈவு. சரியா? சுவாச ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாச ஈவுங்கிறதுக்கு அதுதான் காரணம். ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்ட் டியூரிங் த ரெஸ்பிரேஷன் இஸ் கால்ட் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். அதுக்கு பேர் தான் என்னது? ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Why should the light dependent reaction occur before light independent reaction? So this I have a diagram. நான் அந்த டயக்ராம் வரப்போ உனக்கு இந்த கொஷினை சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த கொஷின் அப்படியே இருக்கட்டும். சரியா? ரைட். ஃபோட்டோசிந்தசிஸோட ரியாக்ஷன். ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் யாருக்கா தெரியுமா? ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது? குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டூ ஸோ கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. சரியா? கார்பன் டை ஆக்சைடும் குளுக்கோஸும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். இப்போ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில், இந்த வீடியோட கமெண்ட்டில், இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோட கமெண்ட்டில் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஈக்குவேஷனை டைப் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு டைப் த ஈக்குவேஷன். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷினை உன்னோட மிட் டர்ம் டெஸ்ட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணுங்கள்? இந்த ஈக்குவேஷனை டைப் பண்ணுங்கள். அதாவது யார் யாரோட ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்குது, ப்ளஸ் 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 ப்ளஸ்ஸாக போட்டு என்ன பண்ண போகிறீங்க? எழுத போகிறீங்க. சரியா? ஓகே, குளுக்கோஸ் கிவ்ஸா அல்லது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிவ்ஸா, எதை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. சரியா? ஹாட்ஸ் கொஷின் நடத்துவோம் போது இதை படிப்போம், அடுத்தடுத்து ஹாட்ஸ். ரைட்டா? ஒன்றுனா அடுத்தடுத்து நம்ம படிக்கலாம். சரியா? ஸோ இத்துடன் முடித்துக்கொள்வோம். டுமாரோ வி வில் see that. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பை பாய்.